கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாறிடாரே மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதியும் அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் விண்சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாயவரை சந்திக்க, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. புலம்பல் 3வது அதிகாரம் 32வது வசனம். Let's turn our Bibles to Lamentations chapter 3 and verse 32. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். But though he cause grief, yet will he have compassion according to the multitude of his mercies. God's discipline has a purpose. தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது நாம் அதை அந்த அந்த நாட்கள் நமக்கு துக்கமாக இருக்கும். அதை தான் நம்ம வாசிக்கிறோம். பட் தோ ஹி காஸ் கிரீஃப், அவர் சஞ்சலப்படுத்தினாலும், அது கர்த்தர் நம்மை சிட்சிக்கும் பொழுது அந்த சஞ்சலத்தின் வழியாக நாம் போகிறோம். சம்டைம்ஸ் God allows grief not to destroy us, but to correct, refine and draw us close to Him. Compassion follows correction. தேவன் நம்மை சிட்சித்து நம்மை சரியான பாதையிலே நடத்தின பின்பு அவருடைய இரக்கத்தை அவர் விளங்க செய்கிறார். அவருடைய கிருபையின்படி நமக்கு இறங்குகிறார். God's heart is not cruelty but compassion. His mercy always outweighs His judgment. God's mercies are also abundant. இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். Multitude of His mercies. He has compassion on us according to the multitude of His mercies. There is always enough mercy for every situation. மீகா 7:18 வாசிக்கிறோம், அவர் இரக்கத்திலே பிரியப்படுகிறார் என்று வாசிக்கிறோம். மீகா 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தருடைய சிட்சையை நாங்கள் ஆண்டவரே அற்பமாய் எண்ணாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இயேசுவே அப்பா எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.